இல்லாத வதந்திகள், அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள் இதெல்லாம் நடக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாவே நெறைய ஏமாற்றங்கள சந்திக்கக்கூடிய ராசியில கன்னி ராசியும் ஒரு ராசி. அது இப்ப எவ்வளோதான் இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும், அவங்க வந்து கடைசில அ அதாவது ரொம்ப பாசத்துக்காக ஏங்கி ஒரு பக்கம் ஏமாந்துருவாங்க. இது கன்னி ராசிக்கு இயல்பான ஒரு விஷயம். நல்ல புத்திசாலி, நல்ல கிளவரா இருப்பாங்க. ஆனா, ஒரு மனிதனுடைய மனசு வந்து மனிதனுடைய மனதுக்கு தான அடிமை. அதுக்கு மிக சிறந்த உதாரணமா கன்னி ராசிக்காரங்க தான் இருப்பாங்க. ஏமாறுறது கொஞ்சம் ரிப்பீட்டடா நடந்துட்டுருக்கும். இந்த மாசம் கொஞ்சம் ஏமாறாம இருங்க. புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்குது. அதனால உஷாரா இருந்துக்கிறது நல்லது. ஆனா சனி திக்பலம் பெற்று பார்த்துட்டு இருக்கு. அதனால வந்து எப்படியாவது ஒரு பேசி உங்ககிட்ட இருந்து பணத்த வாங்குறதோ, அல்லது ஒரு கையெழுத்து வாங்குறதோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதுலேருந்துலாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நெறைய பேத்துக்கு வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது எல்லாமே நீங்கிரும். குருவோடைய அனுக்கிரகம் 4ஆம் வீட்டுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி அதிபதி ஸ்ட்ராங்காவும் இருக்காரு. 12 கூடைய சூரியன். பொதுவாவே சூரியன் ஒரு விஷயத்துக்கு உங்க ராசிக்கு வரும்போது நெறைய வளர்ச்சிகள் அடையக்கூடியது. அதனால புது புது விஷயங்கள்லாம் செய்யுங்க. நல்ல வளர்ச்சி அடைவீங்க. நெறைய யோகங்கள் இருக்கு. இந்த மாசம் நெறைய நன்மைகள் இருக்கு, யோகங்கள் இருக்கு. ரெகுலர் இன்கம், எதிர்பாராத இன்கம்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு.